ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான். தேனியோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சாறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் ஊரில் வந்து நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணின்னு கூட சொல்லுவோம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். நான் அதுக்காக வெடை கோழி, அதாவது 3/4 கிலோ இருக்கிற அளவுக்கு உள்ள கோழியை வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு 10, வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கோழியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயமும் பூண்டும் அதையும் இதோடு போட்டு நல்லா சாட்டை பண்ணிடுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நல்லா அந்த பச்சை வாடை போகணும். அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காய பேஸ்ட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் வச்சுருக்கேன், அந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னா என்னோடய வீடியோஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு சாட்டை பண்ணிவிட்டு பச்சை வாடை போகணும். அதே மாதிரி நல்லா போக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கழுவி வச்சுருக்க கறி இருக்கு இல்லையா, கோழிக்கறி, நாட்டுக்கோழி, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுட்டு எடுத்து குடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு சூப்பரான நாட்டுக்கோழி சாறு வீட்டிலே ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த நாட்டுக்கோழி சாறு சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி சாறு வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் வந்து சளி, காய்ச்சல் இந்த மாதிரி அவதிப்படுறவங்களும் இந்த சாறு வந்து நல்லா குடித்தோம்னா நல்லா சளிக்குமே நல்ல இதமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு உடம்புமே நல்லா வந்து ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா இதில் நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய், லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பர் தூவி நம்ம குடிக்கும் போது நல்லா தொண்டைக்கே நல்லா இதமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவான அளவில் தண்ணியை ஊற்றிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சான்னு கையை வச்சு மசிச்சு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா அப்படியே வந்து கொடுத்துருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும்னா இன்னும் 2 விசில் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பெப்பர் தூவி நல்லெண்ணெய் நல்லா முங்குற அளவுக்கு தூவிட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா வேறு என்னங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நாட்டுக்கோழி சாறு வீட்லேயே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் எங்கள் தேனி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சாறு மஞ்சள் தண்ணி, நாட்டுக்கோழி மஞ்சள் தண்ணின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ.